இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி. மூலிகை பூச்சி விரட்டி அப்படிங்கிறது எதை நம்ம கொண்டு தயாரிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரோட்டு சைடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு சாப்பிடாத இலைகள்லாம் வந்து நிறைய கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அதுல கசப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். கசப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால வந்து பூச்சிகள் வந்து இதை வச்சு நம்ம வந்து பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுனால பூச்சிகள் அதிகமே வந்து அதை நெருங்காது. இதுல நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வேப்பிலை, எருக்கம், அடுத்து நொச்சி, கோமியம், இந்த மாதிரி ஆவாரை, தும்ப, துளசி, சோற்று கற்றாழை, இது மாதிரி ஒரு 18 வகையான மூலிகைகளை கொண்டுதான் வந்து மூலிகை பூச்சி விரட்டி வந்து நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். மூலிகை பூச்சி விரட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூச்சியை வந்து விரட்ட மட்டுமே செய்யும். இது வந்து பூச்சியை வந்து அழிக்கக்கூடியது கிடையாது. பூச்சி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு செடியில உட்கார பூச்சி வந்து அந்த செடிக்கு நன்மை செய்யறதும் இருக்கும், அது வந்து தீங்கு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு வந்து நன்மை செய்யற பூச்சிகள் மட்டுமே தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம், பூச்சி வெரைட்டியா மட்டுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பூச்சியை வந்து கொல்லாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10 லிட்டர் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் வந்து பூச்சி வெரைட்டி வந்து இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இது பூச்சியை வந்து என்ன பண்ணுதுன்னா முற்றிலுமே விரட்டிடும்.